பைக் எலக்ட்ரிஷியன் நாகர்கோவிலிருந்து மாலினி. ஹோண்டா ஷைன் 125 BS6 மாடல். இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் வந்து பேட்டரி அடிக்கடி சார்ஜ் வந்து இறங்கிருது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் வந்து நம்ம கீ ஆன் பண்ணின உடனே ஹெட்லைட் எரியும். ஏன்னா வந்து இது டிசி வண்டி இல்லையா, அதனால் கஸ்டமர் வந்து நம்மகிட்ட புது பேட்டரி வச்சு நம்மகிட்ட ஹெட்லைட் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் எனக்கு ஒரிஜினாலிட்டியாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வந்திருந்தாங்க. பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது கீ ஆன் பண்ணன உடனே ஹெட்லைட் எரியுது. அதனால நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினாலிட்டியை BS3க்குள்ள மாடல் அந்த மாடல் சுவிட்சை வந்து நம்ம இதில் போட்டு நம்ம ஆல்டர் பண்ண போகிறோம். பாருங்க, இந்த சுவிட்சுக்கும் அந்த சுவிட்சுக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது. பார்க்குறதுக்கு வந்து ஒரிஜினாலிட்டியாகவே இருக்கும். நம்ம இப்போ BS3க்குள்ளே சுவிட்சை நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். பார்க்கவே ரொம்ப ஒரிஜினாலிட்டியாக வண்டியில் உள்ள சுவிட்ச் மாதிரியே இருக்குது. BS6 சுவிட்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிம் அண்ட் டிப்பு பாஸ் எல்லாமே அந்த ஒரே லிவரில் வந்துடும். இந்த சுவிட்சில் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் தனியாக டிம் அண்ட் டிப் தனியாக அப்படி தனித்தனியாகவே இருக்கும். இதோட ஹெட்லைட் ஆன் ஆஃப் நம்மளுக்கு இதிலவே தனியாக வந்துடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா BS6ஓட அந்த சுவிட்ச் சாக்கெட் வந்து வெறும் 9 பின் மட்டும் தான் வரும். ஆனால் நம்ம BS3 போட்டு ஆல்டர் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இதில் வந்து நம்மளுக்கு பாஸு, இண்டிகேட்டரு, ஹெட்லைட்டு எல்லாமே வந்துட்டு என்ன ஆகும்னா நம்மளுக்கு அந்த சுவிட்சோட சேர்த்தே நம்மளுக்கு வந்துடும். அதே போல் பாஸ் ரிலே வந்து நம்ம தனியாக தான் வாங்கி போடணும். அதே மாதிரி BS6 பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் ஹெட்லைட்டுக்கு இண்டிகேட்டருக்கு எல்லா சாக்கெட்டுமே வந்து ஒயரிங் கிட்டோடவே வந்துடுது. BS3 பொறுத்தளவில் தனித்தனியாக வர்றதுனால நம்ம தனித்தனியாக தான் நம்ம லைன் கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம எந்த சாக்கெட்டையுமே கட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நம்ம கனெக்டர் வச்சு ஒரு பின்னாக நம்ம எடுத்துட்டு கலர் வாரியாக நம்ம கொடுத்தாலே நம்மளுக்கு போதும். ஒயரிங் கிட்டில் வரக்கூடிய அந்த சாக்கெட் இருக்குது இல்லையா, அதில் என்ன கலர் இருக்குதோ அந்த கலரே நம்ம ஆப்போசிட் சைடில் சுவிட்சில் இருந்து வரக்கூடிய அந்த நம்ம பின் எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த கலர் வாரியை நீங்கள் கரெக்டாக கொடுத்தாலே போதும். ரொம்ப ஒயர் கட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம வந்து கட் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஒயர் தான் நம்மளுக்கு கட் பண்ண வேண்டியது வரும். ஸ்பீடா மீட்டருக்கும் டே லேம்புக்கும் மட்டும்தான் நம்ம ஒயர் கட் பண்ண வேண்டியது வரும். மற்றபடி நம்ம ஒயர் கட் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா நீட்டாக சூப்பராக இருக்கும். ஒயரிங் கிட்ட நம்மளுக்கு டேமேஜ் ஆகாது. அதே மாதிரி நம்ம வந்து கீ ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம மறந்தாலும் பேட்டரியோட லைஃப் வந்து நல்லா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் எரியாது. நம்ம தான் ஹெட்லைட் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வச்சிருக்கிறதுனால ஹெட்லைட் எரியாது. இந்த மாதிரி ஹெட்லைட் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் நம்ம வைக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம எங்கேயாவது நம்ம டிராஃபிக்கில் போயிட்டுருப்போம். அந்த டைமில் என்ன பண்ணுவோம்னா கில் சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணுவோம். கீ வந்து ஆனில் இருக்கும். பகல் டைமில் என்னென்னா லைட் எரிகிறது நமக்கு தெரியாது. அதனால் வந்து நம்ம கண்டுக்க மாட்டோம். இதனாலேயே வந்து பேட்டரியில் வந்து சார்ஜ் ரொம்ப டவுன் ஆகிடும். நம்ம வந்து டிராஃபிக்கில் நிற்கும் போது அப்புறம் நம்ம செல்ஃப் அடிக்கும் போது செல்ஃப் அடிக்காது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேட்டரியும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் ஒரிஜினாலிட்டியாக சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ BS6 வண்டியில் BS3 சுவிட்ச் போட்டு நம்மள சூப்பராக ஆல்டர் பண்ணிட்டோம். எல்லாமே பார்க்காம ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ